ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த மிஷனரி பெருவிழாவின் முதலாவது நாளிலே வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஜெம்ஸ் குடும்பத்தின் சார்பாக நான் வாழ்த்துகிறேன். இந்த அருமையான இடத்திலே வந்திருக்கிற பேராயர் அவர்களுக்கும் குருவானவர்கள் வந்திருக்கிறார்கள் மற்றும் போதகர்கள் வந்திருக்கிறார்கள். இந்த கூட்டங்களை ஒருங்கிணைத்து நடத்துகிற அருமையான முழு இரவு ஜெபத்தினுடைய குழுவுக்காகவும் நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இப்படிப்பட்ட ஒரு பெரிய மிஷனரி பெருவிழாவின் ஒரு பெரிய கூட்டத்திலே தேவனுடைய வார்த்தை பகிர்ந்து கொள்ளும்படியாக ஆண்டவர் எனக்கு தந்த இந்த நல்ல வாய்ப்புக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அதோடு கூட எங்களுடைய ஆவிக்குரிய ஒரு தலைவராக இருந்து எங்களை நடத்தி வருகிற அகஸ்டின் ஜெபக்குமார் அண்ணனுக்கும் நான் மிகுந்த நன்றி செலுத்துகிறேன். இந்த வாய்ப்புக்காக ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலே கிட்டத்தட்ட 27 ஆண்டுகளாக நான் வட இந்தியாவிலே அகஸ்டின் ஜெபக்குமார் அண்ணனோடு கூட இருந்து இந்த மிஷனரி பணியிலே ஈடுபடுவதற்கு ஆண்டவர் எனக்கு இம்மட்டும் போதுமானவராக இருந்து அவர் நடத்தி வந்த எல்லா பாதைகளுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அருமையான அண்ணன் சொன்னது போல மிகவும் கடினமான ஒரு இந்து குடும்பத்தில் நான் பிறந்திருந்தாலும் ஆண்டவர் கிருபையாய் என்னை ரட்சித்தது மாத்திரமல்ல, என்னை ஏன் ரட்சித்தார் என்கிற ஒரு உணர்வையும் ஒரு அறிவையும் 1998 ஆண்டு ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். அல்லேலூயா. எனவே தேவனை ஏற்றுக்கொள்வது என்பது ஒரு காரியம், எதற்காக ஆண்டவர் என்னை அப்படிப்பட்ட ரட்சிப்புக்குள் நடத்தினார் என்கிற இடத்திற்கு வருவது இன்னொரு காரியம். அல்லேலூயா. நம்ம அருமையான ஒரு நல்ல ஹிந்தி பாடலை அண்ணன் மூலமாக நாம் கற்றுக்கொண்டோம். இயேசு வந்தார், ஜீவன் தந்தார், என்னை வேலையில என்னை அவருடைய பணியில என்னை கொண்டு வந்தார். அதாவது இயேசு ஆயா ஜீவன் தியா और काम में लाया. இன்றைக்கு இந்த மிஷனரி பெருவிழாவின் முதலாவது நாளிலே இந்த காரியத்தை மையமாய் கொண்டு நான் உங்களோடு சில காரியங்களை நான் பேசும்படியாய் விரும்புகிறேன். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் முதலாவது வரவேண்டிய ஒரு முக்கியமான ஒரு காரியம், ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர். அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் முதலாவது ஆண்டவரை சந்தித்த உடனே அந்த பகுதியை வாசிக்கலாம். அப்போஸ்தல நடபடிகள் இங்கே அதனுடைய 9வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர். போதும், நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு மனிதனும் முதலாவது கேட்க வேண்டிய முக்கியமான ஒரு காரியம், ஆண்டவரே எதற்காக என்னை ரட்சித்தீர். இன்றைக்கு ஒருவேளை இந்த முதல் நாளின் கூட்டத்திலே வந்திருக்கிற ஒவ்வொருவரிடத்திலும் ஒருவேளை நாம் கேட்போமேயானால், எப்படி ரட்சிக்கப்பட்டீங்க, எப்படி ஆண்டவருக்குள்ள வந்தீங்க, ஆண்டவர்களை எப்படி கொண்டு வந்தாரு, அநேக சாட்சிகளின் மூலமாக நாம் காரியங்களை சொல்ல முடியும். ஆனா நாம் ஆண்டவரிடத்துல கேட்க வேண்டிய காரியம், ஆண்டவரே எதற்காக என்னை ரட்சித்தீர். சாபத்தின் பிடியிலே, பாவத்தின் பிடியிலே, அக்கிரமங்களினாலே கட்டப்பட்டிருந்த என்னை இவ்வளவு பெரிதான ரட்சிப்புக்கு நேராக நீர் வழி நடத்தினுடைய மிக பெரிதான நோக்கம் என்ன? இந்த மிஷனரி பெருவிழாவினுடைய பெரிய ஒரு நோக்கம் என்ன தெரியுமா? தேசத்திலே எழுப்புதல் உண்டாக வேண்டும். அல்லேலூயா. 78 வயது ஆனாலும் இன்றைக்கும் நாங்கெல்லாம் கூடவே இருக்கனால சொல்லுவோம், அண்ணன் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்கண்ணே, அண்ணன் போதண்ணே கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்கண்ணே. ஆனாலும் ஓடிக்கொண்டிருப்பதனுடைய ஒரு பெரிய நோக்கம் என்னன்னா, எப்படி ஆகிலும் தேசத்திலே எழுப்புதலை பார்க்க வேண்டும். அல்லேலூயா. இன்னைக்கு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிற எல்லாரும் இந்த கேள்வியை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா எழுப்புதல் வெகு தூரத்தில் இல்லை. அல்லேலூயா. இந்த கேள்வியை கேட்ட பவுல் எப்பொழுது அதை தெரிந்து கொண்டாரோ அதை குறித்த ஒரு காரியத்தை சொல்லும் பொழுது என்னோடு கூட சேர்ந்து திருப்பிக் கொள்ளலாம். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் அதனுடைய 3வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்தையும் வாசிக்கலாம். நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவன் ஆனேன் என்று எண்ணாமல், கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன். அல்லேலூயா. ஆண்டவர்
ஒரு பெரிய நோக்கத்தோடு கூட நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் இந்த பூமியிலே ரட்சித்து நம்மை வேறு விரித்து வைத்திருக்கிறார். வேதத்திலே நாம் ஒருவேளை பார்ப்போமேயானால் அநேக வசனங்களின் மூலமாக எதற்காக ஆண்டவர் நம்மை வேறு விரித்திருக்கிறார் என்கிற காரியத்தை நான் உங்களோடு கூட நான் சொல்ல முடியும். சில வசனங்களை முன்னுரையாக நாம் பார்க்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதனுடைய 5வது அதிகாரம் 13வது வசனத்தின் முதல் வரியையும் 14வது வசனத்தின் முதல் வரியையும் வாசிக்கலாம். நீங்கள் பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள். நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள். இன்னும் நாம் நன்றாக அறிந்திருக்கிற ஒரு வசனத்தையும் நாம் வாசிக்கலாம். 1 பேதுரு அதனுடைய 2வது அதிகாரம் 9வது வசனத்தையும் நாம் வாசிக்கலாம். நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். ஆண்டவர் இந்த பூமியிலே நாம் எல்லாருக்கும் வைத்திருக்கிற ஒரு காமன் பர்பஸ், ஆண்டவர் எல்லாருக்கும் வைத்திருக்கிற ஒரு பிரத்யேகமான ஒரு நோக்கம், நாம் கிறிஸ்துவின் ஆண்டவருடைய புண்ணியங்களை நாம் அறிவிக்கும்படியாக. அல்லேலூயா. அழிந்து போகிற இந்த உலகத்திலே உப்பாய் நாம் மாறும்படியாக, இருளிலே இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை காணும்படி ஆண்டவர் உங்களையும் என்னையும் வெளிச்சமாய் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. எனவேதான் இன்னொரு வசனம் ஞாபகம் வருது. யோவான் எழுதின சுவிசேஷம் அதனுடைய 8வது அதிகாரத்திலே ஆண்டவர் சொல்லுகிற இன்னொரு காரியத்தை பார்க்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் அதனுடைய 8வது அதிகாரத்திலே மிக அருமையான ஒரு வசனம். முன்னுரையாக சில காரியங்களை நாம் பார்த்து அதற்கு பிற்பாடு நாம் தொடர்ந்து வேத வசனங்களை பார்க்கலாம். 12வது வசனத்தை வாசிக்கலாம். மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரையும் குறித்து ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிற காரியம் என்ன? அவன் இருளிலே நடக்க மாட்டான், ஆனால் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். அல்லேலூயா. ஆண்டவர் இந்த உலகத்திலே ஜீவ ஒளியாய் நம்மை மாற்றி இருக்கிறார். ஆனா அருமையான வெஸ்லி அண்ணன் ஆராதனை நடத்தும் போது ஒரு காரியத்தை சொன்னாங்க. பணி செய்கிற இடத்துல, நான் படிக்கிற இடத்துல என் மூலமாக கிறிஸ்துவை ஜனங்கள் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. என்னை பார்க்கிறவர்கள் இயேசுவை பார்க்க முடியல என்கிற தோல்வியோடு கூட நீங்கள் வந்திருக்கிறீர்களா அப்படின்னு கேட்டாங்க. என் மூலம் ஏன் ஆண்டவரை மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை? ஏனென்றால் எனக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கிற பிரத்யேகமான ஒரு அழைப்பு அது. இயேசுவை ஜனங்கள் என் மூலம் கண்டுகொள்ளணும். இன்னைக்கு கிறிஸ்துவை அறிந்திருக்கிற ஜனமாக நாம் வந்திருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இயேசுவினுடைய அந்த ஜீவ ஒளியை நாம் பெற்றிருக்கிறோம். இன்றைக்கு பிள்ளைகளாயிருந்தாலும் சரி, படிக்கிற இடமானாலும் சரி, வேலை செய்கிற இடமானாலும் சரி, தொழில் செய்கிற இடமானாலும் சரி, இன்றைக்கு நம்மை பார்க்கிறவர்கள் கிறிஸ்துவை காணணும். அதுதான் அழைப்பு, அதுதான் காரியம். இன்றைக்கு நாம் கிறிஸ்துவை பின்பற்றுவது உண்மையானால், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருப்பது உண்மையானால், இது தானா நடக்கணும். அது வாட்டுக்கு நடக்கணும். போற இடத்துல ஒருவேளை நான் சாட்சி சொல்ல நான் நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். நம்மை பார்க்கிற ஜனங்கள் இயேசுவை பார்க்கணும். கலாத்தியர்ல எழுதப்பட்டிருக்கிறது, கிறிஸ்துவுக்குள்ளாய் ஞான ஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேர்களும் அத்தனை பேர்களும் கிறிஸ்துவை தரித்திருக்கிறீர்களே. பக்கத்துல கையை பிடிச்சு கொஞ்சம் சொல்லலாம். உங்களை பார்க்கிறவங்க இயேசுவை பார்க்கணும், இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும். கையை விட்டுறாதீங்க. அது நடக்குதா? இன்றைக்கு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நேரத்திற்குள்ளாக
இன்றைக்கு நாம் இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒரு வாழ்க்கை வாழ்வது உண்மையானால், இயேசுவோடு கூட நடக்கிற ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டிருப்பது உண்மையானால், என்னுடைய வாழ்க்கையிலே இயேசுவை மற்றவர்கள் காண்கிற காரியம் நடைபெறாமல் இருப்பதற்கு காரணங்கள் என்ன? ஒருவேளை இந்த மிஷனரி தரிசன கூட்டத்திற்கு வந்திருக்கிற உங்களுக்குள்ள ஒரு பெரிய தாகம் இருக்கலாம். அநேக ஆண்டுகளுக்கு முன்பதாக ஆண்டவர் ஒரு பெரிய பாரத்தை கொடுத்திருக்கலாம். உங்களுடைய இடத்திலே, உங்களுடைய பகுதியிலே, உங்களுடைய சபைக்கு அருகாமையில் இருக்கிற ஜனங்களை குறித்த ஒரு பாரத்தை கொடுத்திருக்கலாம். உங்களோடு கூட உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற ஜனங்களை குறித்த ஒரு பாரம் கொடுத்திருக்கலாம். உங்களோடு கூட வேலை செய்கிற ஜனங்களை குறித்த ஒரு பாரம் கொடுத்திருக்கலாம். ஆனா அந்த காரியங்கள் நடைபெறாதபடினாலே ஒருவேளை பெரிய கேள்வியோடு கூட சோர்வோடு கூட வந்திருக்கலாம். இல்லைன்னா அந்த எண்ணமே இல்லாமல் கூட வந்திருக்கலாம். ஆண்டவர் அதை ஞாபகப்படுத்த விரும்புகிறார். ஒருவேளை எல்லாம் மறந்து போயிருக்கலாம். அநேக நேரங்கள்ல எழுப்புதல் சம்பந்தமான செய்திகளை கேட்கும் பொழுது ஒரு உற்சாகம் வருது. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு போயிருது. அதுக்கப்புறம் பார்த்தா அப்புறம் கொஞ்ச நாள் கொஞ்சம் அப்படியே ஒரு உற்சாகப்படுத்துற மாதிரி ஒரு செய்தி கேட்கும்போது கொஞ்சம் ஆண்டவருக்காக செயல்படணும், ஏதாவது செய்யணும். இன்றைக்கு இந்த முதலாம் நாள் கூட்டத்தில் ஆண்டவர் சிறியவர்கள் பெரியவர்கள் எல்லாரோடும் ஆண்டவர் பேசும்படியாய் விரும்புகிறார். ஏனென்றால் இந்த தேசம் இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும், இந்த தேசம் இயேசுவை கண்டுகொள்ளணும். நாம் இருக்கிற இந்த பரந்த தேசம், மிகவும் தேவை நிறைந்த இந்த தேசத்திலே ஒரு பெரிய எழுப்புதலின் அலையை நாம் பார்க்கணும். அல்லேலூயா. எனவே வேத வசனத்தின் வெளிச்சத்தில் வேகமாக உங்கள் மத்தியிலே சில முக்கியமான காரியங்களை இன்றைக்கு ஆண்டவரை நான் வெளிப்படுத்த வேண்டுமேயானால் என்னிடத்திலே காணப்பட வேண்டிய சில காரியங்களை வேத வசனத்தின் அடிப்படையில் உங்களோடு கூட நான் பேசும்படியாய் விரும்புகிறேன். என்னோடு கூட சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதனுடைய 21வது அதிகாரம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதனுடைய 21வது அதிகாரத்தின் முதல் 10 வசனங்களிலே நமக்கு நன்றாக தெரிந்திருக்கிற ஒரு சம்பவம் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு அப்போஸ்தலனாகிய பவுலை போல நான் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறேனோ அதை நோக்கி நான் ஆசையா போய்கிட்டே இருக்கிறேன் என்கிற ஒரு திருப்தியான ஒரு ஓட்டம் இன்றைக்கு நாம் ஒவ்வொருவருக்குள்ளும் உண்டாக வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இந்த சம்பவம் அநேக நேரங்களிலே வருடத்திற்கு ஒரு முறை நாம் ஞாபகப்படுத்துகிற ஒரு சம்பவமாக வேதத்திலே காணப்படுகிறது. கடந்த குருத்தோலை ஞாயிறு அன்று கூட நான் கோயம்புத்தூர்ல நான் பேசிக் கொண்டிருந்தேன் ஒரு சபையில. குருத்தோலை ஞாயிறன்று இந்த சம்பவம் அல்லது இந்த பகுதியை நாம் அதிகமாய் தியானிக்கிறோம், அதிகமாய் இந்த காரியங்களை குறித்த செய்திகளை நாம் கேட்கிறோம். ஆனா இது வருடத்துக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய காரியம் அல்ல. ஏனென்றால் நான் முன்னுரையாக சொன்ன காரியங்களை அடிப்படையாய் கொண்டு பார்ப்போமே. ஆனால் நம்புறவங்க எல்லாம் கரங்களை உயர்த்துற அலையிலே சொல்லலாமா? அல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையின் இது அனுதின ஒரு நடக்கையாக ஒரு காரியமாக பார்க்க விரும்புகிறார். இயேசுவை சுமந்து செல்லுகிற ஒரு காரியம், இயேசுவோடு கூட ஜீவிக்கிற ஒரு காரியம், இயேசுவை சுமந்து நாம் படிக்கிற இடத்திலே, வேலை பார்க்கிற இடத்திலே நாம் எப்போதும் செல்லுகிற காரியம் வருஷத்துக்கு ஒருக்கா குருத்தோலை பிடிக்கும் பொழுது மட்டும் நடக்கிற காரியம் இல்ல, ஒவ்வொரு நாளும் நடைபெற வேண்டிய. நம்புறவங்களும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? ஒவ்வொரு நாளும் நடக்க வேண்டிய காரியம். இன்றைக்கு ஆண்டவர் மிக தெளிவாய் ஒவ்வொருவரோடும் பேச விரும்புகிறார். நம்ம ஒவ்வொருவரையும் ஆண்டவர் அப்படியே ஒரு பெரிய ஒரு ஆண்டவரை சுமந்து செல்லுகிற ஒரு பெரிய பவனியாக ஒவ்வொரு நாளும் பார்க்க விரும்புகிறார். இந்த 10 வசனங்களினுடைய காரியங்களை நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம். சின்ன வயசுல இருந்து சண்டே கிளாஸா இருந்தாலும் சரி, விபிஎஸ்ஸா இருந்தாலும் குட்டி நானையா, கழுத குட்டி நானையா, ஏசு ராஜா சுமந்து செல்லும் குட்டி தானையான்னு சொல்லி எல்லா காரியங்களிலும் இந்த காரியங்களை நாம் அறிந்திருக்கிறோம். இதனுடைய இந்த பவனியினுடைய ஒரு முக்கியமான காரியத்தை முதலாவதாக நான் உங்களுக்கு காட்டிக் கொடுக்க விரும்புகிறேன். இயேசுவை சுமந்து செல்லுகிற காரியம், அதாவது கலாத்தியர்ல நான் உங்களுக்கு சொன்ன அந்த வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, கிறிஸ்துவுக்குள்ளாக ஞான ஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் நாம் கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிறோம். கவனமா கவனிங்க. கிறிஸ்துவை நாம் தரித்தவர்களாக நாம் நம்முடைய அனுதின காரியங்களிலே காணப்படுகிறோம். இங்கே இந்த அதிகாரத்தினுடைய 10வது வசனத்தை ஒருவேளை நாம் பார்ப்போமையானால், இந்த
பவனியினுடைய எண்ட் ரிசல்ட் என்ன என்பதை நாம் பார்க்க முடியும். முதலாவதாக அந்த வசனத்தை பார்க்கலாம். அந்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தை வாசிக்கலாம். அவர் எருசலேமுக்குள் பிரவேசிக்கையில் நகரத்தார் யாவரும் ஆச்சரியப்பட்டு இவர் யார் என்று விசாரித்தார்கள். இன்னைக்கு மாத்திரம் நான் எதற்காக பிடிக்கப்பட்டிருக்கிறேனோ அதை நோக்கி ஆசையாய் ஓடுகிறேன் என்கிற அந்த இடத்துக்கு நம்ம எல்லாம் வந்துட்டோம்னா இந்த எண்ட் ரிசல்ட் நம்முடைய பட்டணத்துல தேசத்துல நடந்துதான் ஆகணும். இயேசுவை சுமந்து செல்லுகிற அந்த பவனி முடிகிற அந்த நேரத்துல எனக்கு ரொம்ப பிடிச்ச அந்த வார்த்தை என்ன தெரியுமா? அகஸ்டின் அநேக நேரங்கள்ல வசனங்களை போய் சொல்லும்போது சொல்லுவாங்க, அண்டர்லைன் பண்ணா இந்த இடத்துல அண்டர்லைன் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. யாவரும் அதுல எழுதப்பட்டிருக்குது, நகரத்தார் யாவரும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த அந்த வசனம். அவர் உள்ளே பிரவேசிக்கும் பொழுது நகரத்தார் யாவரும் ஆச்சரியப்பட்டு கேட்டாங்க, யார் அந்த ஆண்டவர்? இவர் யாரு? இந்த ஆண்டவர் யாரு? இன்றைக்கு நம்முடைய ஒவ்வொரு நாளின் பவனி வெற்றியாய் ஒருவேளை முடிந்திருக்குமே, ஆனால் நம்மை பார்த்து ஒவ்வொருவரும் கேட்கணும், நீங்க வழிபடுகிற ஆண்டவர் யார்? நீங்கள் ஆராதிக்கிற ஆண்டவர் யார்? நீ ஏற்றுக்கொண்டிருக்கிற தெய்வம் எப்படிப்பட்ட தெய்வம்? இதை கேட்டிருக்கணும். இன்னைக்கு நம்ம கொஞ்சம் கேட்டு பார்க்கலாம். நிறைய காரியங்களுக்காக கவலைப்படுறோம். இது நடக்கல, அது நடக்கல, இந்த வசனத்தை ஆண்டவர் கொடுத்தாரு, அதை கொடுத்தாரு, இதை கொடுத்தா ஒன்னும் நடக்கல. என்னைக்காவது நாம் கவலைப்பட்டிருக்கோமா? ஏன் என் மூலமாக ஜனங்கள் இயேசுவை கண்டுகொள்ளல? because this is our primary call. நம்ம யாரா இருந்தாலும் சரி, படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, ஊழியம் செய்கிறவங்களா இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் ஆண்டவர் கொடுத்திருக்கிற பிரைமரி கால். என்னைக்காவது கவலைப்பட்டிருக்குமா? என்னைக்காவது கவலைப்பட்டிருக்குமா? இன்றைக்கு நம்ம எல்லாரும் சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம், நான் வழிபடுற ஆண்டவர் ஜீவனுள்ளவர். நான் அந்த ஜீவ ஒளியை நான் பெற்றிருக்கிறேன், கிறிஸ்துவை நான் அணிந்திருக்கிறேன். ஏன் அந்த வித்தியாசத்தை பார்க்க முடியல? என்னை பார்க்கிறவங்க ஏன் கேட்கல? என்னை பார்க்கிறவங்க இயேசு யாருன்னு ஏன் கேட்கல? இன்னைக்கு அது மட்டும் நடந்துருச்சுன்னா நாம் இந்த பட்டணத்தை வெகு எளிதில் நாம் சுலபமாய் ஆதாயப்படுத்திக் கொள்ளலாம். இந்த தேசத்தை ஆதாயப்படுத்துவது வெகு தொலைவில் இல்லை. ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவாராக. இந்த பவனி முடிகிற இந்த எண்ட் ரிசல்ட் நம்முடைய அனுதின வாழ்க்கையிலே நடைபெற வேண்டுமானால் சில காரியங்களை இந்த வசனத்திலிருந்து நான் உங்களோடு கூட வேகமாக காட்டி கொடுத்து நான் முடிக்கும்படியாய் விரும்புகிறேன். முதலாவதாக இந்த அதிகாரத்தினுடைய முதல் வசனத்தை 2வது வசனத்தையும் வாசிக்கலாம். அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவ மலைக்கு அருகான பெத்பகேயுவுக்கு வந்தபோது இயேசுவானவர் சீஷரில் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்திற்கு போங்கள். போனவுடனே அங்கே ஒரு கழுதையும் அதனோட ஒரு குட்டியையும் கட்டியிருக்க காண்பீர்கள். அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். இந்த கழுதை எங்க உள்ள கழுதை தெரியுமா? கிட்டத்தட்ட வேத வல்லுநர்கள் சொல்றாங்க, கிட்டத்தட்ட 600 ஆண்டுகளுக்கு முன்பதாக முன் குறிக்கப்பட்ட கழுதை. அந்த இடத்தையும் வாசிக்கலாம். சகரியாவின் புஸ்தகம் அதனுடைய 9வது அதிகாரம். சகரியாவின் புஸ்தகம் அதனுடைய 9வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கலாம். சீயோன் குமாரத்தியே மிகவும் களிகூறு, எருசலேம் குமாரத்தியே கம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதியுள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மையுள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியான மரியின் மேலும் கழுதைக்குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவராய் இருக்கிறார். இது கிட்டத்தட்ட 600 ஆண்டுகளுக்கு முன்பதாக முன்குறிக்கப்பட்ட கழுதை. ஆனா அங்க சொல்லப்பட்ட கழுதைக்கும் இங்க இருக்கிற கழுதைக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. அங்க என்ன சொல்லி இருக்குது? கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும். ஆனா இங்க கட்டப்பட்டிருக்கிற கழுதையை நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு இயேசுவை சுமந்து செல்லுகிற நம்முடைய வாழ்க்கையில ஜனங்கள்
நீ ஆராதிக்கிற ஆண்டவர் யார் என்று கேட்க முடியாமல் இருப்பதற்கு முதலாவது முக்கியமான ஒரு காரியம், ஆண்டவர் உலக தோற்றத்துக்கு முன்பதாக நம்மை முன்குறித்திருக்கலாம். அநேக நேரத்தில் பாடல்கள் மூலமாக ஆராதனையில மெய்மறந்து நம்ம ஆராதிக்கிறோம். தாயின் கருவில் உருவாக்கு முன்பதாகவே என்ன கண்டு கொண்டீங்க ஆண்டவரே, உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே என்ன பேரு சொல்லி அழைச்சிட்டீங்க ஆண்டவரே, அந்த வசனம் இந்த வசனம் எல்லாம் பார்த்து நம்ம நல்லா ஆராதிக்க நல்லது. ஆனா இயேசுவை என்ன பார்த்து ஜனங்கள் கேட்கணும் அப்படின்னா, முதலாவது முழுவதும் கட்டவிழ்க்கப்பட்ட ஒரு ஜீவியம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். இந்த மாலை வேளையிலே வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரோடும் கூட நான் பேசுகிற முதலாவது ஒரு காரியம், இன்றைக்கு ஆண்டவர் அநேக நேரங்களிலே நாம் ஆராதிப்பது போல நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் அநேக ஆண்டுகளுக்கு முன்பதாக, உலக தோற்றத்துக்கு முன்பதாக முன்குறிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே ஆண்டவர் நம்மை வேறு பிரித்திருக்கலாம். இன்றைக்கு இந்த மாலை வேளையில உங்களை பார்த்து ஜனங்கள் கேட்கணும் அப்படின்னா, முதலாவது நாம் ஆராய்ந்து அறிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு காரியம், ஆண்டவரே கட்டுகளற்ற ஒரு வாழ்க்கை என்னிடத்திலே காணப்படுது. ஆண்டவர் முதல்ல சொல்றதான், அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். முதல்ல அவிழ்த்து என்கிட்ட கொண்டு வாங்க. இன்றைக்கு இந்த மாலை வேளையில நம்ம ஒவ்வொருவரும் நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டிய ஒரு காரியம். மிஷனரி தரிசன பெருவிழாவுக்கு நாம் வந்திருக்கிறோம். எல்லாரும் ஆண்டவருக்காக ஒரு மிஷனரியாய் செயல்பட வேண்டிய ஒரு காரியத்திலே, ஒரு முக்கியமான காலகட்டத்திலே ஆண்டவர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவருடைய கண்கள் நம் ஒவ்வொருவரையும் பார்த்து கொண்டிருக்கிறது. ஆண்டவருடைய கண்கள் நம் ஒவ்வொருவருடைய உள்ளான ஜீவியத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறது. ஆண்டவர் உங்களை இதற்கென்றே ஆண்டவர் அழைத்திருக்கிறார். நான் சொன்னது போல பிரத்யேகமான நம்முடைய அழைப்பு, நம் மூலமாய் ஜனங்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளணும். இன்றைக்கு இந்த காரியம் நடைபெற வேண்டுமாயானால் முதலாவது நாம் ஆண்டவரத்தில் கேட்க வேண்டிய முக்கியமான ஒரு காரியம், ஆண்டவரே கரை திரை அற்ற கட்டுகளற்ற வாழ்க்கை எனக்கு தாரும் ஆண்டவரே. இந்த மாலை வேளையிலே உள்ளான ஜீவியத்திலே ஏதாகிலும் கட்டுகளோடு கூட வந்திருக்கிறீர்களா? உள்ளான ஜீவியத்திலே விடுதலை பெற முடியாதபடிக்கு பாவ கட்டுகளினாலே சூழப்பட்ட ஒரு நிலைமையிலே வந்திருக்கிறீர்களா? 1 யோவான் 1வது அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது போல, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் எல்லா அநியாயங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக. ஏன்னா இந்த கழுதை ஆண்டவருக்கு வேணும். ஆண்டவர் சிலரோடு ஸ்பெசிபிக்கா பேச விரும்புகிறார். இந்த கூட்டத்தில் ஆண்டவர் சிலரோடு பேசுகிறார். உண்மை உபயோகப்படுத்த விரும்புகிறேன். நீ இருக்கிற இடத்துல உன் மூலமாய் அநேகர் இந்த வெளிச்சத்திற்குள் வரும்படியாய் நான் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறேன். கட்டவிழ்க்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. மனுஷ முகத்தை பார்ப்பான், ஆண்டவர் இருதயத்தை பார்க்கிறவர். இன்னைக்கு திறந்த உள்ளத்தோடு ஆண்டவரத்தில் நாம் சொல்ல முடியுமா? பாரும் தந்தையே, எந்த உள்ளத்தை யாரும் காண உள்ளலங்கோலத்தை, பாரும் தந்தையே எந்த உள்ளத்தை யாரும் காண உள்ளலங்கோலத்தை, மனம் நொந்து மருளுகின்றேன், பரிசுத்தம் கெஞ்சுகிறேன், மனம் நொந்து மருளுகின்றேன், பரிசுத்தம் கெஞ்சுகிறேன், பரிசுத்த கூட்டம் நடுவில் ஜொலித்தீடும் சுத்த ஜோதியே, அரூபியேயுவேளையில் அடியார் நெஞ்சம் வாரீரோ, அரூபியேயுவேளையில் அடியார் நெஞ்சம் வாரீரோ. ஆண்டவர் கிருபையாய் ஆண்டவர் மறுபடியும் ஒரு புதிய வாழ்க்கைக்கு உங்களை அழைக்கிறார். கட்டுகளற்ற பாவமற்ற ஒரு பரிசுத்த ஜீவியத்திற்கு ஆண்டவர் இந்த மாலை வேளையிலே அழைக்கிறார். இன்னைக்கு அதற்கு ஒப்பு கொடுப்புமையானால் நிச்சயமாய் ஜனங்கள் நம்மை பார்த்து கேட்பாங்க, நீங்க வழிபடுகிற ஆண்டவர் யார்? இரண்டாவதாக இன்னொரு காரியத்தையும் இந்த அதிகாரத்திலே நாம் பார்க்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம்
அதனுடைய 7, 8 வசனங்களை வாசிக்கலாம். கழுதையையும் குட்டியையும் கொண்டு வந்து அவைகள் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டு அவரை ஏற்றினார்கள். திரளான ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். வேறு சிலர் மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள். கவனமா கவனிங்க. இங்க இரண்டாவது ஒரு காரியத்தை ஆண்டவர் நம்மோடு கூட பேச விரும்புகிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை பார்த்து ஜனங்கள் இவர் யார் என்று கேட்க வேண்டுமே. ஆனால் கழுதையை அவுத்துட்டு வர்றதுக்கு ஒரு 2 பேரு, அதுக்கப்புறம் கொஞ்சம் பேர் என்ன வேலை செஞ்சாங்க? கழுதைக்கு மேல கொஞ்சம் துணிகளை விரித்தாங்க. கொஞ்சம் பேர் விரிச்ச உடனே போதும்னு சொல்லிட்டாங்க. உடனே பார்த்தா கொஞ்சம் பேர் நானும் ஏதாவது செய்யணும், என்ன செய்யலாம்? வழியில நான் விரிப்பேன். வழியில விரிக்க ஆரம்பிச்சாங்க. அப்புறம் கொஞ்சம் பேர் பார்த்தாங்க, நான் அவசரத்தில் வந்துட்டேன், மேல கூட ஒரு சால்வையை போடாம வந்துட்டேன், நான் எதுவுமே செய்ய முடியாது, ஆனா நான் எதையாகிலும் செய்வேன். என்ன செஞ்சாங்க தெரியுமா? வேறு சிலரோ மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள். இன்றைக்கு ஜனங்கள் இந்த பட்டணத்துல நம்மை பார்த்து கேட்கணும் அப்படின்னா, இயேசு யார் அப்படின்னு கேட்கணும்னா, இரண்டாவது நாம் செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு காரியம், ஏதாவது நாம் செய்து ஆக வேண்டும். பாட்டு அழகா பாடிடுறோம். என்ன பாட்டு? ஏதாவது செய்ய வேண்டும். அந்த இது ரொம்ப நல்லா இருக்கும். வருஷம் ஆரம்பிக்கும் போது நான் செய்யணும், எழுதணும், நான் படிக்கணும், நான் வாசிக்கணும், நான் ஜெபிக்கணும், ஏதாவது செய்ய வேண்டும், செய்யணும். கொஞ்சம் யோசித்து பார்க்கலாமா? மெய்யான தேவனை அறிந்திருக்கிற கூட்டம் நம்ம. நமக்கு கிடைக்கிற இந்த சத்தியம் இல்லாதனால நரத்துக்கு நேராக போய்கொண்டிருக்கிற திரள் கூட்டத்தின் நடுவிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்ம இடத்துல இருக்கிறது ஒரிஜினல் சரக்கு, ஒரிஜினலா உள்ள ஒரு நல்ல ஒரு சத்தியத்தை நம்ம வச்சிருக்கிறோம். கொஞ்சம் யோசித்து பார்க்கலாமா? நம்ம ஏதாவது செய்யறோமா? என்னுடைய சாட்சி நான் நேரம் கிடைக்கும் பொழுது நான் பின்னாடி சொல்றேன். என்னுடைய அக்கா மரண படுக்கையில் இருந்தாங்க. டாக்டர் சொல்லிட்டாங்க 3 மாசத்துல இறந்தது. நடந்தது 1982ஆம் ஆண்டு. எப்படி? எனக்கு 10 வயது இருக்கும் பொழுது நடந்த காரியம். டாக்டர் எல்லாம் சொல்லிட்டாங்க, உன்னுடைய அக்கா இல்லைன்னா உன்னுடைய வாழ்க்கை. என்னுடைய தகப்பனாப்பா சொன்னாங்க, உன்னுடைய மகள் 3 மாசம் தான் மேக்சிமம் உயிரோடு இருப்பாங்க, வாய்ப்பே இல்லை. படுத்த படுக்கையா கிராமத்தில் வசதி இல்லாத, லைட் வெளிச்சம் இல்லாத, கரண்ட் இல்லாத ஒரு ஏழ்மையான நிலைமையில் இன்னைக்கு சாவாளா நாளைக்கு சாவாளோ அப்படின்னு சொல்லி வச்சுருந்தோம். வீடே ஒரு செத்த வீடு மாதிரி தான் இருக்கும் எப்போவுமே. அப்படி அமைதியாக இருக்கும், படுத்தே இருப்பாங்க, மூச்சு இழுத்துக்கிட்டே இருக்கும். ஒரு நாள் எல்லாரும் கைவிடப்பட்ட அந்த நிலைமையில உறவினர்கள்லாம் வந்து பார்க்க ஆரம்பிச்சு, எப்போ பார்க்குறோமோ விசாரிக்கிறோமோ இல்லையோ, சாக போகிற மாதிரி இருந்தால் போய் பார்த்துருவோம், கடைசியாக போய் ஒருக்கா பார்த்துட்டு வந்துடும். அப்படி எல்லாரும் வர ஆரம்பிச்சாங்க. வாலிப வயசுல ஒரு 22 வயசுல சாக போற மாதிரி இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டு எல்லா உறவினர்களும் வந்தாங்க. அதுல ஒரு கிறிஸ்தவ பெண் இருந்தாங்க. அவர்கள் ஊழியர்களுடைய மகள் அல்ல, ஊழியம் செய்வருடைய குடும்பத்திலிருந்து வந்தவர்கள் அல்ல. எங்க ஊரு முதலூருக்கு பக்கத்தில் இருக்கிற சுப்பிரமணியம், ஒரு சின்ன கிராமம். அந்த வேத கோயிலுக்கு பின்னாடி தான் எங்க வீடு. அந்த வேத கோயில் ஒட்டி இருந்த ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் உள்ள ஒரு பெண்மணி. அவங்க வந்து அண்ணன் சொன்னது போல நாங்கள் ரொம்ப வைராக்கியமான குடும்பத்தில் உள்ளவங்க. நெத்தியில் அப்படி நேரே நாமம் கோடு இல்லாமல் போக முடியாது வெளியில். எங்கள் வீட்டுக்குள்ளே வந்தாங்க. எங்கள் அக்காவை பார்க்க வரும்போது அவங்க கையில் மற்றவங்கள மாதிரி வாழைப்பழமும் ஆர்லிஸும் கொண்டு வரல. அவங்க கையில் ஒரு பழைய பைபிளையும் ஒரு மாதாந்திர பத்திரிகையும் கொண்டு வந்தாங்க. அல்லேலூயா. வந்துட்டு என்ன சொன்னாங்க? இயேசு உங்களை சுகமாக்குவார், இயேசு ஜீவிக்கிறார், இயேசுவால எல்லாம். இல்லை 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 அவங்களுக்கு சொல்ல தெரியலையா இல்லை பயந்தாங்களா எனக்கு தெரியாது. ஆனால் அவங்க சொன்னது என்ன தெரியுமா? இதை வாசிமா சுசிலா, இது உனக்கு ஆறுதலாக இருக்கும். சொன்ன சுவிசேஷம் என்னது?
இதை வாசிமா, உனக்கு இது ஆறுதலா இருக்கும். இவ்வளவுதான் சொன்னாங்க. அந்த காரியம் பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தது. இயேசு 4வது நாள் எங்களுடைய அக்காவுடைய அறையிலே வந்தார். எங்க அக்காவை தொட்டார். இன்றைக்கு எங்க அக்கா எந்த மெடிசன் இல்லாம உயிரோடு இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. அது மட்டும் இல்ல, சுகம் கிடைச்சதுனால இல்ல, அந்த குடும்பத்திலிருந்து 2 பேரை முழு நேர ஊழியத்திற்கு ஆண்டவர் பிரித்தெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை வாய்ப்புகள் இன்றைக்கு நமக்குள்ள இருக்குது. கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம். எவ்வளவு இன்னும் வாசல்கள் அடைக்கப்படவில்லை. நாம் இருக்கிற பட்டணத்தில், நம்முடைய தேசத்தில் இன்னும் வாசல்கள் அடைக்கப்படவில்லை. திறந்த வாசல் நமக்கு முன்பதாக இருக்குது. கொஞ்சம் யோசித்து பார்க்கலாமா? எவ்வளவு ஆப்பர்ச்சுனிட்டிஸ், எவ்வளவு வாய்ப்புகள். இயேசுவை குறித்து ஏதாவது நம்ம செய்யறதுக்கு எவ்வளவு வாய்ப்புகள். ஒருத்தட்ட விசாரிக்கலாம், ஒருத்தங்களுக்கு ஒரு 50 ரூபா உதவி பண்ணலாம், இல்ல ஒருத்தங்களுக்கு ஒரு ட்ரெஸ்ஸை கொடுக்கலாம், ஏதாவது செய்யறதுக்கு ஏராளமான வாய்ப்புகள் இருக்கு. எவ்வளவோ வாய்ப்புகள் இருக்கு. plenty of opportunities. பெரிய வாய்ப்பு நிறைந்த ஒரு இடத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கொஞ்சம் நம்மை நாமே யோசித்து பார்ப்போம். ஆண்டவருக்குன்னு நான் ஏதாவது செய்து கொண்டிருக்கிறேனா, ஏதாவது செய்கிறேனா? அப்படி இல்லைன்னா இன்னைக்கு இந்த மாலை வேளையில் ஆண்டவர் சொல்ல, ஆண்டவரே நான் ஏதாவது செய்வேன் ஆண்டவரே, நான் உமக்கென்று எதையாகிலும் நான் செய்வேன் ஆண்டவரே. ஒருவேளை கழுதையெல்லாம் அவுத்துட்டு வர்ற மாதிரி எனக்கு பெரிய வேலை கிடைக்கல, மேடையில் நிற்கவோ பேசவோ அப்படிப்பட்ட பெரிய பிளாட்ஃபார்ம் எனக்கு கிடைக்கல, பரவாயில்ல ஆண்டவரே. கழுதைக்கு மேலே நான் கொஞ்சம் துணியாவது போடுவேன், அதுக்கும் வாய்ப்பு கிடைக்கல, கீழையாவது கொஞ்சம் விரிச்சிருவேன், அதுவும் முடியலையா ஆண்டவரே. ஏதோ என்னால் முடிஞ்ச கொஞ்சம் கிளைகளையாவது பறிப்பிடுவேன், ஆனால் நான் எதையாகிலும் செய்வேன். வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவர் சொல்லாம், ஆண்டவர் எனக்கு எதையாகிலும் செய்வேன் ஆண்டவரே. 3வது இன்னொரு காரியத்தையும் பார்க்கலாம். இதே பகுதியிலே உள்ள காரியம் 4 சுவிசேஷ புஸ்தகங்களிலும் எழுதப்பட்டிருக்கதை நாம் அறிந்திருக்கிறோம். அதுல யோவான் எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரத்தில் ஒரு முக்கியமான காரியத்தை ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படியாய் விரும்புகிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் அதனுடைய 17வது வசனத்தை வாசிக்கலாம். அன்றியும் அவருடனே கூட இருந்த ஜனங்கள் அவர் லாசருவை கல்லறையிலிருந்து வெளியே வரவழைத்து அவனை உயிரோடு எழுப்பினார் என்று சாட்சி கொடுத்தார்கள். அவனை உயிரோடு எழுப்பினார் என்று சாட்சி கொடுத்தார்கள். முதலாவது ஆரம்பத்தில் நான் வாசித்த அந்த வேத பகுதியில் எழுதப்பட்டிருந்த காரியம் என்னது? அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி நாம். அல்லேலூயா. 4 குஷ்டரோகிகள் இருந்தாங்க. பஞ்சம் எல்லா இடத்திலும் இருந்துச்சு. பிள்ளையை சமைத்து சாப்பிடுகிற அளவுக்கு கொடிதா இருந்துச்சு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த குஷ்டரோகிகளுக்கு அங்க எல்லாம் கிடைச்சிச்சு. அவங்க செஞ்ச காரியம் என்ன தெரியுமா? முதலாவது குடித்தார்கள், புசித்தார்கள், எல்லாம் செஞ்சாங்க. 2வது என்ன செஞ்சாங்க தெரியுமா? தன்னுடைய கூடாரங்கள்ல போய் எல்லாம் ஒளிச்சு வச்சாங்க. உடனே ஒருத்தரை ஒருத்தர் பார்த்து கேட்க ஆரம்பிச்சாங்க, நாம் செய்வது நியாயமல்ல, நாம் செய்வது நியாயமல்ல. தமிழ்நாட்டு ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சத்தியத்தை போல வேற எங்கேயுமே இந்தியாவில் கொடுக்கப்படலாம் நம்புறேன். ஏராளமான காரியங்கள், ஏராளமான ஆண்டவருடைய காரியங்கள், எவ்வளவோ நாம் அனுபவிக்கிறோம். எவ்வளவோ காரியங்கள், ஆசீர்வாதங்கள், கிருபைகள், ஏராளமான காரியங்களை அனுபவிக்கிறோம். இன்னைக்கு அந்த ஆண்டவரை நாம் மற்றவர்களுக்கு வாயை திறந்து நம்ம சொல்றோமா? கொஞ்சம் யோசித்து பார்க்கலாமா? ஒரு கடையில் 1 வாங்கினா 2 ஃப்ரீன்னு சொன்னால் உடனே ஃபோனை போட்டு எல்லாருக்கும் சொல்லிடுறோம். மறுபடி சாயங்காலம் வேற நம்ம அது வாங்கிட்டியா அப்படின்னு கேட்டுடுறோம். இன்றைக்கு இயேசு நல்லவர்னு பாடுறோம், இயேசு நல்லவர்னு அனுபவிக்கிறோம். நம்ம எத்தனை பேருக்கு சொல்கிறோம்? ஏன்னா அவர் நல்லவர்னு தெரியாமல் எத்தனையோ பேர் கட்டுகளில் இருக்காங்க தெரியுமா? எத்தனையோ பேர் நம்மை சுற்றிலும் தற்கொலைக்கு நேராக தங்களை விற்று போட்டு கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கான். சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை. ஏனென்றால் யார் என்னை விடுவிக்க கூடும் என்கிற ஒரு பெரிய கேள்வியோடு இருக்கிற அப்படிப்பட்ட உலகத்துல தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
இன்னைக்கு இந்த மிஷினரி பெருவிழாவின் முதலாம் நாள் மாலை வேளையில் ஆண்டவர் நம்மிடத்தில் கேட்கிற கேள்வி, என்னை குறித்து நீ சொல்லுவாயா? இன்னைக்கு ஆண்டவரத்தில் நம்ம ஒரு காரியத்தை சொல்லணும். ஆண்டவரே, நான் ரொம்ப நல்லவர்னு சொல்ல வேண்டாம், என்னென்னலாம் அனுபவிக்கிறோமோ அதை சொல்லலாம். அந்த சகோதரிக்கு ஒன்று தெரிஞ்சு இதை வாஸ்த ஆறுதலாக இருக்கும் சொன்னாங்க. எவ்வளவு காரியங்கள் இயேசுவை பற்றி நாம் அறிந்திருக்கிறோம். உங்களோடு கூட படிக்கிற பிள்ளைகளிடத்தில் நீங்கள் சொல்லுங்கள். சொன்னால் என்ன நடக்கும்? எதுவும் நடந்துட்டு போட்டு நீங்கள் ஒரு ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிற ஞானவான்களாய் மாறிவிடுகிற. கரங்களை தட்டி ஆண்டவர் நன்றி செலுத்தலாமா? என்ன நடந்தாலும் சரி, என்ன கேவலமா பேசினாலும் சரி, எனக்கு அடி விழுந்தாலும் சரி, என்ன நான் சொல்லுவேன், கர்த்தர் நல்லவர் என்று நான் சொல்லுவேன், அவர் நல்லவர் நான் சொல்லுவேன். இவங்க அவரோடு கூட இருந்த ஜனங்கள். எனவேதான் சபைக்குள்ள சாட்சி சொல்றத ரொம்ப அகஸ்டின் என்கரேஜ் பண்ண மாட்டாங்க. எங்க நாங்க நடத்துறாங்க சபையிலும் சபைக்குள்ள நாங்க சாட்சி சொல்றது அது விசுவாசத்தை தட்டி எழுப்போம், புதுசா வர்றவங்களுடைய விசுவாசத்தை பலப்படுத்தும், எல்லாம் உண்மைதான். ஆனா வெளியில போய் இந்த வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, வசனத்தை வாசிக்கும் அப்படி லைனா வார்த்தையை வாசித்தீங்கன்னா அமிர்த மாதிரி இருக்கும். அவரோடு கூட இருந்தவர்கள் அப்ப யார்கிட்ட சொல்லியிருப்பாங்க? அவரோடு கூட இல்லாதவங்ககிட்ட. அல்லேலூயா. அவரோடு கூட இருந்தவர்கள் சொல்றாங்க. யார் தெரியுமா வந்துட்டு இருக்கிறவர்? யார் தெரியுமா? இவரு தான் அந்த செத்து போன லாசரை உயிரோடு எழுப்பினவர். இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கலாமா? ஆண்டவரே, நான் உம்முடைய புண்ணியங்களை நான் அறிவிப்பேன். ஆண்டவரே, எவ்வளவு காரியங்களை அறிந்திருக்கிறோம், வாரம் வாரம் கேட்கிறோம், வேதத்தில் ஒவ்வொரு நாளும் வாசிக்கிறோம், நம்முடைய அனுதின வாழ்க்கையில நாம் அநேக காரியங்களை அனுபவிக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம சொல்லலாமா? ஆண்டவரே, நான் உம்மை குறித்து நான் மற்றவிடத்தில் நான் சொல்லுவேன். ஆண்டவரே, என்ன பிரித்து சொன்னாலும் சரி, இந்த நான் வந்திருக்கிற சுகமளிக்கிற பெருவிழாவுக்கு வரல, நான் மிஷனரி பெருவிழாவுக்கு வந்திருக்கிறோம். அற்புத பெருவிழாவுக்கு வரல, நான் மிஷனரி பெருவிழாவுக்கு வந்திருக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் எடுக்க வேண்டிய அடுத்த தீர்மானம், ஆண்டவரே, எனக்கு என்னென்னலாம் வாய்ப்பு கிடைக்குதோ நான் சொல்லுவேன். இயேசு நல்லவருங்க, கவலைப்படாதீங்க, அவங்களுக்கு சுகத்தை கொடுப்பார். நான் என்னெல்லாம் இயேசுவை பற்றி தெரியுமோ நான் மற்றவர்களுக்கு நான் சொல்லுவேன். அதோடு கூட வேகமாக இன்னொரு 2 காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். 4வதாக, அவர்கள் செய்த எல்லா காரியத்திலையும் ஆண்டவரை மகிமைப்படுத்தினார்கள். இந்த பகுதி முழுவதிலும் ஒருவேளை நீங்கள் வாசிப்பீர்களே ஆனால் 21வது அதிகாரத்தை முதல் வசனத்திலிருந்து நீங்கள் 10வது வசனம் வரைக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா, கழுதையை அவிழ்த்து கொண்டு வந்தது இயேசுவுக்காக, அவர்கள் அங்கே விரித்த காரியங்கள் இயேசுவுக்காக, அவருடைய புண்ணியங்களை சொன்னதெல்லாம் இயேசுவை பற்றி, இப்படி எல்லா காரியங்களையும் சொன்னதெல்லாம் இயேசுவை உயர்த்தி 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 பிடித்தார்கள். இந்த மாலை வேளையில நாம் எடுக்க வேண்டிய அடுத்தவருக்கு, ஆண்டவரே, என்ன நான் மேன்மைப்படுத்த மாட்டேன், ஆண்டவரே உம்மை மேன்மைப்படுத்துவேன். ஆண்டவரே, கொரிந்தியர்ல அங்கே அருமையாக பவுல் சொல்லுகிறார், நாம் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் நாம் தேவனுடைய நாம மகிமைக்கின்றே. ஆண்டவருடைய வாழ்க்கையில நாம் சிறுகவும் அவர் பெருகவும் என்கிற அந்த காரியத்தை பார்க்க விரும்புகிறார். அல்லேலூயா. ஆண்டவர், நான் என்னென்னலாம் செய்யணும், என் பிள்ளையை படிக்க வைக்கிறதா இருந்தாலும் சரி, நான் வேலை பார்க்கறதா இருந்தாலும் சரி, நான் தொழில் செய்கிறதா இருந்தாலும் சரி, ஒரு பொருளை வாங்கினாலும் சரி, ஆண்டவரே, நான் எந்த காரியத்தை செய்தாலும் நான் உம்முடைய நாமத்துக்கு மகிமையாகவே நான் செய்வேன். ஏன் தெரியுமா? எவ்வளவு இயேசுவை உயர்த்தி 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 பிடிச்சுக்கிட்டே இருக்கமோ அவ்வளவு ஜனங்கள் பார்த்து கேட்பாங்க அவர் யார் என்று. அல்லேலூயா. நாம் எவ்வளவு இயேசுவை உயர்த்துகிறோமோ. கடைசியா ஒரு காரியத்தை நான் சொல்லி ஜெபத்துக்கு உங்களை நான் நடத்தும்படியாய் விரும்புகிறேன். இந்த முதல் 10 வசனங்களினுடைய காரியங்களை எல்லாம் ஒருவேளை பார்த்தோமே ஆனால், 600 ஆண்டுகளுக்கு முன்பதாக முன் சொல்லப்பட்ட ஒரு பெரிய தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றுவதற்காக தங்களுக்குள்ளே போட்டி இல்லாத, பொறாமை இல்லாத, வாக்குவாதம் இல்லாத, சண்டை இல்லாத ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் மனதிலே கொண்டு இணைந்து கொண்ட ஒரு கூட்டத்தை நாம் பார்க்க முடியும். இயேசு யார் அப்படின்னு சொல்லி இவர் யாருன்னு கேட்கிறதுக்கு அங்கே நடந்த 5வது முக்கியமான ஒரு காரியம் என்ன தெரியுமா? எப்போதோ சொல்லப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனம். கழுதை மேலும், கழுதை குட்டியாக மரியின் மேலும் வருவார். அறிந்தோ அறியாமலோ அதை நிறைவேற்றுவதற்கு தங்களை விற்று போட்ட, தங்களை முழுவதுமாய் ஒப்பு கொடுத்த ஒரு கூட்டம்.
இயேசுவை ஜனங்கள் அறிந்து கொள்ளணும். சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் நிறைவேறுவதற்கு அங்கே சகரியாவின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 9வது வசனத்தில் சொல்லப்பட்ட அந்த காரியம் நிறைவேறுவதற்காக இங்க ஒரு கூட்டம் தங்களை இணைத்துக் கொண்டார்கள். இந்த கூட்டத்தை கொஞ்சம் பாருங்க. யாருக்குள்ளேயும் போட்டி இல்லை, யாருக்குள்ளேயும் பொறாமை இல்லை, யாருக்குள்ளேயும் எங்க சண்டை சச்சரவு இல்லை. நான் விரிக்கணும்னு நினைச்சேன், நீ கொண்டு மேலே விரிச்சிட்டியே, அப்படிலாம் யாரும் சொல்லலை. நான் போய் அவுத்துட்டு வரணும்னு நினைச்சேன், நீ போயிட்டியே, இல்லை. தங்களுக்குள்ளே போட்டி இல்லாத, பொறாமை இல்லாத ஒரே ஒரு நோக்கம், கிறிஸ்துவை மகிமைப்படுத்தணும் என்கிற வாஞ்சிக்கிற ஒரு கூட்டம், சின்ன கூட்டம். அந்த கூட்டம் முன் சொல்லப்பட்ட காரியங்களை நிறைவேற்றுவதற்கு தங்களை ஒப்பு கொடுத்ததுனால ஜனங்கள் கேட்டாங்க, இவர் யார்? இன்றைக்கு இந்த கடைசி நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு ஆண்டவர் ஒரு தீர்க்க தரிசனத்தை சொல்லி வைத்திருக்கிறார். வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் அதனுடைய 14வது வசனம். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும், பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாய் பிரசங்கிக்கப்படும், சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்போது முடிவு வரும். அப்பொழுது முடிவு வரும். இயேசு சொன்ன ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை. ஆண்டவர் என்ன சொல்றாரு? இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள எல்லா ஜாதிக்கும் இது சாட்சியாய் அறிவிக்கப்படும். அறிவிக்கப்பட்டா முடிவு வரும் அப்படி சொல்லல. ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு? சாட்சியாய் அறிவிக்கப்படும். பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, கையை நடுங்காம சொல்லுங்க. மேலே யார் இருந்தாலும் சரி, கீழே யார் இருந்தாலும் சரி, கவலை இல்லாம சொல்லுங்க. ஏன்னா பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் இந்த சுவிசேஷம், நல்லா இருத்தி பிடி சொல்லுங்க, சாட்சியாய் அறிவிக்கப்படும். கரங்களை தட்டி ஆண்டவர் நன்றி சொல்றது கண்டிப்பா நடக்க போகுது. அல்லேலூயா, கண்டிப்பா நடக்கும். பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும், தேசத்தில் உள்ள சகல ஜாதிகளுக்கும், நம்முடைய பட்டணத்தின் சகல ஜாதிகளுக்கும் இது சுவிசேஷமாய் அறிவிக்கப்படும். ஆண்டவர் கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக சொல்லிவிட்ட ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு வார்த்தை இது நிறைவேறும். இன்னைக்கு நம்முடைய பட்டணத்திலே, நம்முடைய தேசத்திலே இருக்கிற ஜனங்கள் இயேசுவை யார் அப்படின்னு கேட்கணும். அப்படின்னா ஆண்டவர் சொன்ன இந்த காரியம் நிறைவேறுவதற்கு ஒரு கூட்டத்தை ஆண்டவர் இந்த மாலை வேளையிலே தேடி வந்திருக்கிறார். ஆண்டவருடைய சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிற அந்த ஒரு காரியத்தை மாத்திரம் முன்பதாக வைத்து தங்களுடைய எல்லா காரியத்தையும், ஏன்னா அந்த நாட்களில் நம்முடைய பகுதிக்கு வந்த மிஷினரிகள்லாம் அப்படிதான் வந்தாங்க. எதையுமே யோசிக்கல, தங்களுடைய எந்த காரியத்துமே நினைச்சு பார்க்கல. அவருடைய ஒரே குறிக்கோள் தான் இருந்துச்சு, சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும். இன்றைக்கு இந்த மாலை வேளையில இந்த மிஷினரி பெருவிழாவுக்கு வந்திருக்கிறவங்களை பார்த்து ஆண்டவர் கேட்க விரும்புகிறார். சுவிசேஷம் சகல ஜாதிகளுக்கும் பிரசங்கிக்கப்படும் என்கிற அந்த தீர்க்க தரிசன வார்த்தை நிறைவேறுவதற்கு அப்படிப்பட்ட கூட்டத்தோடு கூட உன்னை இணைத்துக் கொள்வாயா? அப்படிப்பட்ட குழுவோடு கூட உன்னை இணைத்துக் கொள்வாயா? போட்டி இல்லாத, பொறாமை இல்லாத, நாதா நீதா என்கிற எந்த காரியமும் இல்லாத ஒரே ஒரு காரியம், தேசத்தில் சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும். தேசத்திலே ஜனங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த சுத்த சுவிசேஷம் சகல ஜாதிகளுக்கும் பிரசங்கிக்கப்பட வேண்டும். இந்த ஒரே ஒரு காரியம், இந்த ஒரே ஒரு நோக்கம். அதை செய்கிறவர்களோடு என்னை நான் அடையாளப்படுத்திக் கொள்வேன். அப்படி செய்கிற ஜனங்களோடு கூட நான் என்னை இணைத்துக் கொள்வேன். அப்படிப்பட்ட கூட்டத்தோடு கூட நான் இணைந்து கொள்வேன் என்கிற ஒரு சின்ன கூட்டத்தை ஆண்டவர் இந்த மாலை வேளையிலே தேடி வந்திருக்கிறார். 1995 ஆண்டு நான் ரட்சிக்கப்பட்டேன். ஆண்டவர் என்னை அற்புதமாய் வேறு பிரித்தார். ஒருவேளை என்னுடைய 10வது வயதில் ஆண்டவருடைய அந்த ஒளி எங்களுடைய குடும்பத்திற்கு வந்திருந்தாலும், ஆண்டவரை நான் சொந்த இரட்சகராக நான் ஏற்றுக்கொள்வதற்கு எனக்கு 23 வயது ஆகும்பொழுதுதான் நான் ஆண்டவரை நான் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டேன். 1995 ஆண்டு நான் ஏற்றுக்கொண்டேன். 1998 ஆண்டின் ஆரம்பத்தில் நான் அண்ணன் அகஸ்டின் ஜெபக்குமார் அவர்களுடைய ஒரு செய்தியை கேட்டேன், கணக்கு கேட்கும் ஆண்டவர்.
அந்த செய்தியின் மூலமாக வட இந்திய பகுதிகளுடைய காரியங்களை நான் தெரிந்து கொண்டேன். அங்கே இருக்கிற அவல நிலைகளை நான் அறிந்தேன். இங்க ஏராளமான சபைகள் இருக்குது, இங்க ஏராளமான ஊழியம் இருக்குது. சகல ஜாதிகளுக்கும் பிரசங்கிக்கப்பட வேண்டுமையானால் எங்க ஊழியங்கள் கம்மியா இருக்குதோ அங்க நான் போய் இணைந்து கொள்ளணுமே என்கிற ஒரு பாரம் எனக்குள்ள வந்துச்சு. என்னிடத்துல பெரிய தகுதி கிடையாது, இடத்துல அதற்கேற்ற பெரிய காரியங்கள் தெரியாது. அண்ணன் நன்றாக அறிந்திருக்கிறார்கள். இந்த மேடையிலெல்லாம் நான் பேசுவதற்கு என்னை கரம் பிடித்து என்ன அப்படியே பழக்குனாங்கன்னு நான் சொல்ல முடியும். நான் புதிதாக அங்கே போன ஆரம்ப நாட்களில் என்னை முன்னாடி கூப்பிட்டு டிரான்ஸ்லேஷன் மற்ற காரியங்களில் கொஞ்சம் கொஞ்சமாக என்னை கொண்டு கரம் பிடித்து என்னை பழக்குனாங்க. 1998 நான் அப்படிப்பட்ட அந்த ஸ்தாபனத்தில் இணைவதற்கு நான் எழுதி போட்டேன், அண்ணே நான் அந்த மிஷனரி பணியில் இணைந்து கொள்ள விரும்புகிறேன். 3 விதமான ஜனங்கள் என்ன தடை பண்ணாங்க, இல்லைன்னா என்ன டிஸ்கரேஜ் பண்ணாங்க. அதை மாத்திரம் சொல்லி நான் ஆண்டவருடைய கரங்களிலே நாம் நம்மை ஒப்புக் கொடுக்கிற அந்த வேலைக்குள் நடத்த விரும்புகிறேன். 3 விதமான ஜனங்கள். ஒரு வயதான ஒரு பெரியவர் இடத்துல கேட்டாரு, ஊழியம் நீ மிஷனரியா நீ போனன்னு சொல்றிய, இயேசு கிறிஸ்து 40 நாள் உபவாசம் இருந்து தன்னை எல்லாம் ஆயத்தப்படுத்தி தான் ஊழியத்துக்குள்ள போனாரு, அப்படின்னா பெரிய ஆயத்தெல்லாம் நீ பண்ணிருக்கிறியான்னு கேட்டாரு. என்னை கொஞ்சம் அசைக்கிற மாதிரி இருந்துச்சு, ஆனா நான் அசையல. 2வது, இயேசுவை அறியாத ஒரு படித்த ஒரு நல்ல காலேஜில் ப்ரொஃபஸரா இருக்கிற ஒருத்தர் சொன்னாரு, சுரேஷ் என்ன அப்பெல்லாம் இன்டர்நெட் கிடையாது, இப்போ உடனே அடிச்சு பார்த்துடுறோம். நான் வரும்போது பார்த்தேன், நாங்கள் வர்ற மதுரையில் தாண்டும் போது மழை பெஞ்சு நான் உடனே பார்த்தேன், சிவகாசி வெதர் நான் போட்டேன், உடனே பார்த்தேன் அங்கே மழை இல்லை. அந்த நாட்கள் அதெல்லாம் கிடைக்காது, அதெல்லாம் தெரியாது. அப்போ அவர் படித்தவர், அவர் என்கிட்ட சொன்னார், சுரேஷ் உனக்கு பீகாரை பற்றி தெரியுமா, என்ன நேசிக்கிறவர். அவனுக்கு தெரியாது அங்கே வெயில் எப்படி இருக்கும் தெரியுமா, மழை அடித்தா எப்படி அடிக்கும் தெரியுமா, குளிர் எப்படிப்பட்ட குளிராக இருக்கும் தெரியுமா. ஜெர்மனியில் மைனஸில் இருக்கிறவங்களாம் இங்கே வந்து சொல்கிறாங்க, அங்கே மைனஸில் இருக்குதானா இங்கே வந்தால் எலும்புக்குள்ளே போகுது அப்படிம்பாங்க. அவர் அப்போ சொன்னார் என்கிட்ட, அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா, நீங்கள் போகிற இடம் தெரியுமா. 2வது. 3வது இன்னொருவர் வந்தார், ஆவிக்குரிய மனிதன். எப்பவுமே மேலிருந்து கீழே வரைக்கும் வெள்ளை தான் போட்டிருப்பார். அப்படிப்பட்ட ஒரு அப்படிப்பட்ட ஒரு சபைக்கு போகிறவர். அவர் வந்து சொன்னார், இப்போ இருக்கிற நிறைய உபதேச கோளாறு மாதிரி அப்பவும் நிறைய கோளாறு இருந்திருக்கு. அப்போ அவர் சொன்னார், தம்பி ஒரு இடத்துக்கு போய் சுவிசேஷம் சொல்லி தான் இன்னொருத்தங்களை ஆதாயப்படுத்தணும் இல்லை, அந்தந்த இடத்துல ஆத்துமாக்களை ரட்சிக்கிறதுக்குன்னு ஆண்டவர் அவருடைய ஞானத்தினாலே காரியங்களெல்லாம் வச்சிருக்கிறாரு, நீங்கள் இங்கிருந்து போகணும் அப்படின்னு அவசியம் இல்லை அப்படின்னாரு. 3 விதமான ஜனங்கள் என்ன தடை பண்ணாங்க. ஆனால் என்னுடைய ஒரே ஒரு காரியம் தான் இருந்துச்சு, ஆண்டவரே இந்த சுவிசேஷம் சகல ஜாதிகளுக்கும் பிரசங்கிக்கப்படணுமே ஆண்டவரே. அந்த கூட்டத்தில் எனக்கு தகுதி இல்லாத ஒரு நிலையில தான் இருக்கிறேன், எனக்கு இன்னும் பெரிய டேலண்ட்ஸ் இல்லை, எனக்கு இன்னும் பெரிய காரியங்கள் இல்லை, ஆனால் என்னை நான் ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே, நான் அதுக்கு போவேன். அந்த 3 விதமான காரியங்களையும் காதில் வாங்கலை. இந்த ஒரே தீர்மானத்தில் உறுதியாக இருந்தேன், அந்த கூட்டத்தோடு நான் இணைந்து கொள்வேன் ஆண்டவரே. சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷம் முந்தி பிரசங்கிக்கப்படணும் அப்படிங்கிற ஒரு காரியத்தை கொண்டு செயல்படுகிற இந்த ஜெம்ஸோடு நான் என்னை இணைத்துக் கொள்வேன் ஆண்டவரே. என்னிடத்த தகுதி இல்லாமல் இருக்க நிறைய காரியங்கள் இடத்துல மைனஸாக தான் இருந்துச்சு. ஆனா அந்த கூட்டத்தோடு கூட இணைவதற்கு என்னை ஒப்பு கொடுத்தேன். இன்றைக்கு நான் திரும்பி பார்க்கிறேன், மிக ஆசீர்வாதமாய் நான் என்னுடைய வாலிப வயதிலே நான் அங்கே போய் 27 ஆண்டுகள் தேவ கிருபையினாலே ஊழியம் செய்து சந்தோஷமாய் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு இந்த மாலை வேளையில் உங்களுடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட் எப்படி வேணாலும் இருக்கலாம், உங்களிடத்தில் நீங்கள் பார்க்கிற தகுதியற்ற காரியங்கள் ஏதாகிலும் காணப்படலாம், என்னை போன்ற அல்ல வேறு விதத்தில் உங்களை தடை செய்கிற ஏராளமான காரியங்கள் காணப்படலாம். இன்றைக்கு அவைகளை எல்லாவற்றையும் தாண்டி இன்றைக்கு ஆண்டவர் எனக்கு ஒரு அழைப்பை கொடுக்கிறார் என்கிறதை நீங்கள் விசுவாசிப்பீர்களே ஆனால், இந்த பூமியில் நான் எதையுமே கொண்டு வரல ஆண்டவரே, நான் எதையுமே கொண்டு போகிறதில்லை, நான் உமக்கென்று ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுவேன் ஆண்டவரே. அப்படிப்பட்ட கூட்டத்தோடு நான் என்னை இணைத்துக் கொள்வேன். சுவிசேஷம் சகல ஜாதிகளுக்கும் முந்தி பிரசங்கிக்கப்பட வேண்டும், அதற்கு நான் என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லுகிற ஒரு கூட்டத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இந்த மாலை வேளையில்
இயேசுவை சுமந்து செல்லுகிற ஒரு பெரிய ஒரு அழைப்பை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் ஆண்டவர் இந்த அழைப்பை நாம் ஒவ்வொருவருக்குள்ளும் திணித்திருக்கிறார் என்று நான் சொல்லுவேன். எதற்காக நான் பிடிக்கப்பட்டேனோ அதை நோக்கி நான் ஆசையாய் தொடர வாஞ்சிக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் நாமே ஒப்பு கொடுக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு நேரத்தில் வந்திருக்கிறோம். இந்த மாலை வேளையில ஆண்டவர் அப்படிப்பட்டவர்களை தேடி வந்திருக்கிறார். நம் ஆண்டவருக்கு நம்மை ஒப்பு கொடுக்கும் நேரத்தில் நான் வேண்டிக் கொள்வேன், நம்ம மத்தியில் இருக்கிற அருமையான அகஸ்டின் ஜெபக்குமார் அண்ணன் வந்து உங்களுக்காக ஜெபிப்பார்கள். ஆனால் அதற்கு முன்பதாக எந்த ஒரு கட்டுகளும் இல்லாத ஒரு வாழ்க்கைக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள், நான் எதையாயிலும் செய்வேன், எனக்கு பெருசா செய்ய முடியாட்டாலும் என்னால் என்ன முடியுமோ அதை நான் ஆண்டவருக்கு செய்வேன், ஏனென்றால் இது என்னுடைய அழைப்பு என்கிற காரியத்திற்கு தங்களை ஒப்பு கொடுக்கிறவர்களும், அதோடு கூட அவருடைய புண்ணியங்களை நான் அறிவிப்பேன். கர்த்தர் நல்லவர் நான் சொல்லுவேன். என்ன லெவல்ல என்ன பிளாட்ஃபார்ம் கிடைச்சாலும் நான் சொல்லுவேன், நல்லவர்னு சொல்லுவேன். அதோடு கூட என்னுடைய வாழ்க்கையின் எல்லாவற்றிலும் இயேசுவையே நான் உயர்த்துவேன், அவரையே உயர்த்துவேன். அதோடு கூட இந்த சுவிசேஷம் சகல ஜாதிகளுக்கும் அறிவிக்கப்படணுமே, அந்த கூட்டத்தோடு கூட நான் இணைந்து கொள்வேன். போட்டி பொறாமைகளற்ற, வாக்குவாதமற்ற, சண்டைகளற்ற அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தோடு இணைந்து கொள்வேன் என்ற ஒரே நோக்கம், ஒரே தரிசனம். சுவிசேஷம் ஜனங்களுக்கு அறிவிக்கப்படணும், சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷம் முந்தி அறிவிக்கப்படணும். அப்படி தங்களை ஒப்புக் கொடுக்கிறவர்கள் எல்லாம் ஒரு பாடலை பாடும் பொழுது நம்ம எல்லாரும் இருக்கிற இடத்துல எழும்பி நிற்கலாம். தேவ சித்தம் நிறைவேற என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். ஆத்தும ரட்சிப்பிழந்தவர் ஆயிரமாயிரமாய், ஆத்தும ரட்சிப்பிழந்தவர் ஆயிரமாயிரமாய், அந்தாடகம் இந்த மண்ணடியில் அழிந்து சாகின்றாரே, அந்தாடகம் இந்த மண்ணடியில் அழிந்து சாகின்றாரே, பாவம் பெருகுதே பாரும் பரன் இயேசுவே, அழியும் அனுகூலம் அதையும் ரட்சிப்பீரே, அழியும் அனுகூலம் அதையும் ரட்சிப்பீரே. எழுந்து நிற்கிறவர்கள் பாடலாமா? ஆண்டவருடைய சத்தம் கேட்டு நாளை தினத்தில் நான் கொஞ்சம் விவரமாக பேச விரும்புகிறேன். எமது காரியமாகவே யாரை அனுப்பிடுவேன், எமது காரியமாகவே யாரை அனுப்பிடுவேன், என்றவர் அழைக்கும் இன்ப சத்தம் என் உள்ளம் தோனிக்குதே, என்றவர் அழைக்கும் இன்ப சத்தம் என் உள்ளம் தோனிக்குதே. கரங்களை உயர்த்தி பாவம் பெருகுதே பாரும் பரன் இயேசுவே, அழியும் அனுகூலம் அதையும் ரட்சிப்பீரே. வல்ல பிதாவே, எங்கள் தோள்களிலே தேவர் வைத்திருக்கிற பெரிய பொறுப்பை மீண்டுமாக நாங்கள் உணர்கிறோம். பரந்த பாரதம் உம்முடைய அன்பையும் உம்முடைய தியாகத்தையும் உம்முடைய ரத்த சிந்துதலையும் உம்முடைய உயிர் தெழுந்த வல்லமையையும் புரிந்து கொள்ள வேண்டுமே. அதற்குத்தானே எங்களை இந்த பூமியில வாழ வைத்திருக்கிறீர். அதை வழிந்த ஒரு கூட்டம் இந்த கூட்டங்களின் முயற்சியினால் எழுப்புவதாக இதயத்தின் ஆழத்திலே உம்முடைய சத்தம்
தொனித்துக் கொண்டே இருக்கட்டும். இந்த 3 நாட்கள் ஒரு பெரிய அசைவை இந்த பகுதியில் இருக்கிற மக்கள் மத்தியிலே கொண்டு வந்து, இங்கேயும் ஒரு பெரிய கூட்டம் உண்டு ஆண்டவருக்கு என்கிறத காண்பித்து கொடுக்க, வாழ்ந்து காட்ட தேவன் கிருபை செய்யும்படியாய் அவர்களை ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. நாளைய தினத்திலும் நாளைய மறுநாளும் தேவ வார்த்தைகள் அதிகாரத்தோடும் எங்களை தட்டி எழுப்புவதற்காக தேவ பரலோகத்திலிருந்து புறப்பட்டு வரும்படியாக நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். பிள்ளைகளை பத்திரமாய் தன்னுடைய வீடுகளுக்கு போய் மற்றவர்கள் இழுத்துக் கொண்டு வர கர்த்தர் கிருபை செய்வீராக. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.